தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய அனுதின வாழ்வில் பொல்லாங்கான காரியங்களையும் நலமான காரியங்களையும் நாம் சந்திக்கிறோம். இந்த வேத வசனத்தின்படி பொல்லாங்கான காரியங்களை தெய்வ பயத்தோடு கூட நம்மை விட்டு தைரியமாய் தள்ளிவிட்டு ஜாக்கிரதையாய் நாம் நடந்து கொள்ளும் போது ஆண்டவர் நம் வாழ்வில் பிரியமாயிருப்பார். விளையாட்டுக்கு கூட தீமையான காரியங்களை அது தீமையென்று அறிந்த பொழுதிலும் செயல்படுத்தாதபடி நலமானது என்று தெரிந்தவைகளை மாத்திரம் பின்பற்றி ஆசீர்வாதம் பெறுவோம். ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் உயர்நிலை படிப்பை முடித்தாள். அடுத்து கல்லூரிக்கு போவதா வேறு எந்த படிப்பை மேற்கொள்வது என்ற பிரச்சனை வீட்டில் எழும்பியது. அவள் தாயும் உடன் பிறந்தவர்களும் ஒரு நல்ல கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க எண்ணினார்கள். ஆனால் தகப்பனோ ஏதோ ஒரு பயிற்சி பெற்று சான்றிதழ் வாங்கினால் போதும், என்னால் அதிகம் செலவழிக்க முடியாது, எனினும் தீர்மானம் எடுக்க வேண்டியது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். இந்த பெண் சாதாரணமாக ஆடம்பரமான காரியங்களை விரும்புபவள். ஆனால் அன்று ஆண்டவருடைய கரத்தில் இதை ஒப்படைத்தாள். ஆண்டவரே, எனக்கு ஆழமான ஆவிக்குரிய அனுபவம் கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் எனக்கு தீர்மானம் எடுக்க தெரியவில்லை. நீரே என்னோடு பேசும் என்று வாழ்வில் முதல் முறையாக ஆண்டவரை தேடி பிரார்த்தனை செய்தாள். அவளுடைய உள்ளத்தில், உன் தகப்பனார்தான் ஒவ்வொரு முறையும் உனக்கு பணம் அனுப்ப வேண்டும், கல்லூரிக்கு போனால் செலவு அதிகமாகும், ஆனால் உன் தகப்பன் விரும்பியது போல் ஆசிரியை பயிற்சிக்கு போவாயானால் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று யாரோ சொல்லுவது போல உணர்ந்தாள். அதை செயல்படுத்தவும் தீர்மானித்து அப்படியே நடந்து கொண்டாள். நாட்கள் கடந்தன. ஆசிரியை பயிற்சியை முடித்துவிட்டு திரும்பிய பிற்பாடு ஒரு நாள் ஆண்டவர் தம் பிரசன்னத்தினால் அவளை நிறைத்தார். அவருடைய அன்பு அவளை ஆட்கொண்டது. ஒருவேளை கல்லூரிக்கு போயிருந்தால் இந்த இன்பமான அனுபவத்தை தான் பெற்றிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது என்று கர்த்தரை மனதார ஸ்தோத்திரித்தாள். ஆம், நம் விருப்பம் போல அல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து சோதித்து பார்த்து நலமானதையே தெரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கும் உதவி செய்ய அவரையே சார்ந்து ஆசீர்வாதம் பெறுவோம். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, இந்த உலக வாழ்வில் பொல்லாங்குக்கு என் மனம் இடம் கொடாமல் தீமையான காரியங்களை செய்யாமல் உம்மையே பின்பற்றி நலமானதையே பற்றி பிடித்து கொள்ள இன்று முதல் எனக்கு உம் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.